வணக்கம். ராயப்பேட்டாவுடைய வரலாறை பார்த்து கொண்டே வந்துட்டுருக்கோம். இன்றைய எபிசோடில் ராயப்பேட்டாவுடைய சில லேண்ட்மார்க்ஸ், அந்த பேரை சொன்ன உடனேயே ராயப்பேட்டா அப்படின்னு நமக்கு தெரிய வரா மாதிரி சில கட்டடங்கள், சில ஸ்தாபனங்கள், சில பள்ளிக்கூடங்கள் வரலாறுலாம் பார்க்கலாம் வாங்க. ராயப்பேட்டா அப்படின்னு சொன்னாலே முதல்ல மனசுக்கு வர்றது எது? ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் தான். 1840களில் ஸ்தாபிக்கப்பட்ட நேட்டிவ் இன்ஃபர்மரி அப்படிங்கிற பெயர்லேயும் ஆக்சிலரி ஹெல்த் ஃபெசிலிட்டியாகவும் தொடக்கி வைக்கப்பட்ட இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் ஆரம்ப காலத்தில் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகே ஒரு சிறிய கட்டடத்தில் இருந்து, அதற்கு பிறகு பீட்டர்ஸ் ரோடுக்கும் ராயப்பேட்டா ஹைரோட்லேயும் அதுக்கு சந்திப்பில் ஒரு பழைய கட்டடம், அது இப்போவும் இருக்குது. அதற்கு பிறகு எழுத்தபுரத்தில் பெரிய ஆஸ்பத்திரியாகவும் வந்துவிட்டது. ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் தான் சர் ரானல்ட் ராஸ் மலேரியாவுக்கும் கொசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை தொடக்கி வைத்தார். கல்கத்தா, அதற்கு பிறகு ஹைதராபாத்துக்கு சென்று அந்த ஆராய்ச்சியை முடித்தார். இந்த மருத்துவமனையில் இருந்த பொழுது ஏமி ஸ்கெல்லண்ட் அப்படின்னு ஆங்கிலோ இந்தியன் நர்ஸ், ஒரு செவிலியர், அவருக்கு படங்கள் எல்லாம் வரைந்து கொடுத்ததாக அவரே சொல்லியிருக்கார். அதனால் மலேரியா தடுப்பில் இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? போலீஸ் கேஸ் ஹாஸ்பிட்டல். ஒரு காலத்தில் எந்த கொலை வழக்காக இருந்தாலும் முதல்ல இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க சிகிச்சைக்கு. அதனால தான் எம்ஆர் ராதா, நடிகவேள் எம்ஆர் ராதா புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனை சுட்ட பொழுது எம்ஜிஆர் அவர்களை இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல தான் அந்த கலவரம் எல்லாம் நடந்தது, ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் அது ஒரு பெரிய வரலாறு. இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல்லையே பழைய கட்டிடத்தில் இப்போவும் சடலங்கள்லாம் வைக்கிற ஒரு பகுதி இந்த ராயப்பேட்டா மார்ச்சுவரி. இந்த மார்ச்சுவரியிலேருந்து இப்போவும் நீங்கள் சில நாட்கள்லாம் பார்க்கலாம், வாசலில் பெரிய கூட்டம் நின்றுட்டுருக்கும். அப்போ ஏதாவது ஒரு விபத்து நடந்து அந்த இடத்துல யாருடைய சடலத்தையோ எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அசோகமித்ரன் மிக அழகாக எழுதுகிறார். ஜட்கா வண்டிகள்லாம் வாசலில் நின்றுட்டுருக்குமா. காலை வேளையில் இந்த இடத்துலேருந்து சடலங்கள்லாம் ஜட்கா வண்டியில் அவங்க இல்லத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். அதனால் இந்த இடத்துல இருக்கிற ஜட்கா வண்டியில் ஏறுவதற்கே மக்கள் பயப்படுவாங்களாம். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த வண்டியில் யாரை எடுத்துகிட்டு போனாங்களோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல குதிரைகள் எல்லாமும் ஒரு காலத்தில் ஏராளமாக இருந்திருக்கு. இந்த குதிரையோட லத்தியில் இந்த இடத்துல ஒரு பெரிய வியாபாரமே நடக்குமா. இதை எடுத்துகிட்டு போய் ரோஜாப்பூ வளர்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், அது இதுவாக ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல இது ஒரு பெரிய ஸ்தாபனம். இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டயக்னலி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ராயப்பேட்டா மணிக்கூண்டு 1940களில் திறந்து வைக்கப்பட்டு ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்ட மணிக்கூண்டு. இதற்கு இடது பக்கத்தில் இருப்பது டானா மாதா கோவில். 19வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் வெஸ்லேயன் பாதிரிமார்கள் சென்னைக்கு கிறித்துவ மதபோதம் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. 1850களில் அவங்க கட்டினது தான் அந்த டானா மாதா கோவில், வெஸ்லேயன் சர்ச். இதே வளாகத்தில் ஏராளமாக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்தது. உதாரணத்துக்கு மெஸ்டன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், வெஸ்லேயன் ஸ்கூல், எம்மா ஃபவுல்கர் ஸ்கூல், இதெல்லாம் இந்த இடத்துல வந்தது. இதே வளாகத்துடைய பின்புறம் பீட்டர்ஸ் ரோடு வரைக்கும் செல்கிறது. அந்த இடத்துல பார்த்தோன்னா 1851வது ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு பிற்காலத்தில் ரெவரண்ட் சிஹெச் மொனாஹனுடைய பெயரில் சிஎஸ்ஐ மொனாஹன் பள்ளிக்கூடம் பெண்களுக்காக இப்போவும் இருக்கிறது. அந்த வளாகம் எவ்வளவு பெருசாக இருக்குன்னா, அந்த வளாகத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமாக ஒரு நிலமும் இருக்குது, ஒரு மசூதியும் இருக்குது. இந்த ராயப்பேட்டாவில் பல மதங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிற ஒரு பகுதி. சென்னை நகரத்துக்கே காசி, அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் பிரதான மதபோதகர், அவருடைய மசூதியும் இந்த இடத்துல தான் இருக்குது. திவான் சாஹிப் கார்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பகுதி. இது நம்ம டிடிகே ரோட்லேருந்து ஒரு சிறிய சந்து, அந்த இடத்துல வெள்ளை நிறத்தில் மிக அழகான ஒரு மசூதி. அதுதான் சென்னையுடைய சீஃப் காசி உடைய மசூதி. ஈத் அன்னைக்கு
நிலாவை பார்த்து என்றைக்கு ஈத் அப்படிங்கிற அந்த அறிக்கையெல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் வெளியிடப்படும். இந்த திவான் சாஹிப் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு அருகேயே புதுப்பேட்டை அப்படின்னு ஒரு பகுதி. இந்த புதுப்பேட்டைக்கும் திருவட்டீஸ்வரர் கோவில் திருவல்லிக்கேணிக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அதை கட்டின சமுத்திர முதலி அப்படிங்கிற துபாஷ் தான் இந்த இடத்துல நிலம் வைத்திருந்தார். அந்த காலத்தில், அதாவது 18வது நூற்றாண்டில் புதியதாக டெவலப் செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால அதற்கு புதுப்பேட்டை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. சர்ச் பார்த்தோம், மசூதி பார்த்தோம், கோவில்லாம் பார்க்க வேண்டாமா? ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், ஒரு பெரியபாளையத்தம்மன் கோவில், பல அம்மன் சிறிய சிறிய அம்மன் கோவில்கள்லாம், நாகாத்தம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோவில், இப்படியெல்லாம் ஏராளமாக கோவில்லாம் இந்த ராயப்பேட்டாவில் உண்டு. அதே போல் கௌடியா மடமும் உண்டு. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லிட்டேன். இதை தவிர ஒரு பஜனை மண்டபம் டிடிகே ரோடும் லாய்ட் ரோடும் சந்திக்கிற இடத்துல பாலசுப்ரமணிய பக்த ஜன சபை, திருவிகா அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபை. இப்பொழுதும் அதுக்குள்ளே ஒரு முருகனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. பஜனை எல்லாம் சில நாள் அந்த இடத்துல நடக்கும். சென்னையில் இருந்த யூனியன் மூவ்மெண்ட், அதாவது தொழிற்சாலைகளில் பணிபுரிந்தவங்களுடைய சங்கங்கள்லாம் தொடக்கி வைப்பதற்கு இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. முருகப்பெருமானுக்கும் யூனியன் லீடர்ஸுக்கும் எப்படி ஒரு காலத்தில் தொடர்பு இருந்திருக்கு பாருங்கள். அந்த பக்த ஜன சபை இப்போவும் அதே இடத்துல இருக்கிறது. நியூ காலேஜோடைய வரலாறை ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் அதை பற்றி திருப்பி சொல்ல வேண்டாம். இந்த ராயப்பேட்டாவில் இருக்கிற மற்றொரு பள்ளிக்கூடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல். இது ராயப்பேட்டா ஹைரோட்லேயே இருக்குது. ராயப்பேட்டா ஹைரோடில் இருக்கிற மற்றொரு பிரபல லேண்ட்மார்க் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன். மறக்க முடியுமா? 19வது நூற்றாண்டிலேயே கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த ஒரு கட்டடம். அதை மிக அழகாக இப்போ புதுப்பித்திருக்காங்க. இந்த கௌடியா மடம் சாலையும் ராயப்பேட்டா ஹைரோடும் பிரியற இடத்துல ஒரு முக்கோணத்தில் மிக அழகாக இருக்கிற ஒரு ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன். ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அதை தாண்டி பைலட் தியேட்டருக்கு போக வேண்டாமா? 1968வது ஆண்டு தொடக்கப்பட்ட பைலட் தியேட்டர். இதற்கு பைலட் எப்படி பெயர் வந்தது? இதை ஆரம்பித்தவர் பைலட் பேனா தயார் செய்து கொண்டிருந்தார். அதனாலேயே இந்த தியேட்டருக்கு பைலட் தியேட்டர் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. இது திறந்து வைக்கப்பட்ட போது சினெராமா டெக்னாலஜி, அதாவது பெரிய ஸ்க்ரீன், அதற்கு 3 ப்ரொஜெக்டர் தேவை. அந்த டெக்னாலஜியில் படம் காமிக்கப்பட்டதுனால அதற்கு மிகவும் பிரபலமாக ஒரு காலத்தில் பெயர் இருந்தது. ஆனால் சினெராமா டெக்னாலஜி விரைவிலேயே காணாமல் போய்விட்டது. தியேட்டர் என்னவோ நீடித்து இருந்தது. ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் இந்த தியேட்டரில் தான் பார்க்க முடியும். ராயப்பேட்டாவில் பல தியேட்டர்கள் உண்டு. ஏற்கனவே உட்லண்ட்ஸ் தியேட்டரை பற்றி ஒரு எபிசோடில் சொல்லிட்டேன். அடுத்தது ஓடியன் தியேட்டர். இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு எழுத்தப்புறத்தில் சமீப காலம் வரையில் மெலடி தியேட்டர் அப்படிங்கிற பெயரில் இருந்தது. 1950களில் சாகர் டாக்கீஸ் குழுமம் தொடக்கி வைத்த தியேட்டர் ஓடியன். அதற்கு பிறகு சஹானி குடும்பம் அதை எடுத்துக்கொண்டு பல வருடங்களுக்கு நடத்தியது. இப்போது 21வது நூற்றாண்டில் அதுக்கு ஓடியன்கிற பெயர்லேருந்து மெலடின்னு பெயர் மாற்றப்பட்டு இப்போ அந்த தியேட்டரே இல்லை, இடிச்சு தள்ளிட்டாங்க. அடுக்குமாடி கட்டடம் அந்த இடத்துல வந்துடுது. அதே போல் ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடில் மிட்லண்ட்ஸ் தியேட்டர், வெஸ்டர்ன் தியேட்டர் இதெல்லாம் இருந்தது. ஏகே ராமச்சந்திரையருக்கு சொந்தமாக இருந்து பிற்காலத்தில் நடிகை ஜெயபிரதாவுக்கு சொந்தமாக இருந்து இப்போ அந்த தியேட்டர்லாம் மூடப்பட்டது. இந்த ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடோடைய கடைசி பகுதியில் மவுண்ட் ரோட் சந்திப்பில் இருந்த தியேட்டர் தான் வெல்லிங்டன் தியேட்டர். ஒரு குஜராத்தி சைக்கிள் வியாபாரம் செய்து தொடக்கி வைத்த தியேட்டர். ஒரு காலத்தில் ஜெமினி ஸ்டூடியோஸோடைய அத்தனை சினிமாவும் இந்த தியேட்டரில் தான் பார்க்க முடியும். இப்போ அது இல்லை. அந்த இடத்துல வெல்லிங்டன் பிளாசா அப்படின்னு ஒரு கட்டடம் வந்து விட்டது. ராயப்பேட்டாவில் மற்றொரு லேண்ட்மார்க் பாட்டா கட்டிடம். இப்போ அது பாட்டா அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த பாட்டா கட்டிடம் இருந்ததே YMCA அந்த வளாகத்துடைய ஒரு பகுதியில். விளையாட்டுக்காகவே யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் 19வது நூற்றாண்டுடைய கடைசி காலத்தில் அமெரிக்காலேருந்து வந்து இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டது. முதல்ல ஜார்ஜ் டவுனில், அதற்கு பிறகு 1930களில் ராயப்பேட்டையில். ஒரு பெரிய திறந்த வெளி.
அந்த இடத்துல இப்போ என்னெல்லாமோ விழாக்கள், அரசியல் மாநாடுகள், அதுக்கு பிறகு ஹோலி விளையாட்டு, ஹோலி விழா கொண்டாட்டம், சினிமா பாட்டுக்கு நடத்தப்படுற சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். விளையாட்டை தவிர எல்லாமே அந்த இடத்துல நடந்துன்னு இருக்கும். அந்த இடத்துல இப்போ மெட்ரோ ரயில்வே கட்டுமான வேலையெல்லாம் பெரிய அளவில் நடந்து கொண்டு வருகிறது. இதுவும் இந்த ராயப்பேட்டாக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க். கடைசியாக பரத கலைக்கும் கர்நாடக இசைக்குமாகவே இருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் சங்கீத வித்வத் சபை அப்படிங்கிற மியூசிக் அகாடமி. 1928 ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு சென்னையோடைய பல பகுதிகளில் இருந்து 1940களில் ராயப்பேட்டா டிடிகே ரோடு, அதாவது அப்பொழுது மோப்ரீஸ் சாலை, அதுக்கும் எட்வர்ட் எலியட்ஸ் ரோடுக்கும் இருக்கிற சந்திப்பில் ஒரு பெரிய மனையை வாங்கி அந்த இடத்துல 1955 ஆண்டு அடிக்கல் ஜவஹர்லால் நேருவால் நாட்டப்பட்டு 1962 வருடம் முடிக்கப்பட்ட ஒரு ஆடிட்டோரியம். அதே போல் கர்நாடக இசையிலேயே மிக பிரபலமாக இருந்த ஒரு பாடகர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர். அவர் 1960களிலிருந்து அவருடைய வாழ்நாள் முடியும் வரை, அதாவது 2003 ஆண்டு வரையில் இருந்ததும் இந்த ராயப்பேட்டாவில் தான். லாய்ட்ஸ் லேன் இப்பொழுது ஔவை சண்முகம் முதல் சந்து அந்த இடத்துல இருந்தார். அதே போல் சினிமா மற்றும் பரதக்கலை இரண்டுமே பெரிய தொடர்பு இருந்த நடிகர் ரஞ்சன், அவரும் ராயப்பேட்டாவில் தான் இருந்தார். பத்திரிகைகளில் ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை மிக பிரபலமாக பல வருடங்கள் இருந்தது. அதை நடத்தி வந்த குடும்பம் சிஆர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவருடைய குடும்பம், அதுவும் லாய்ட்ஸ் ரோடில் தான் கடைசி வரையில் இருந்தது. அதே போல் 2 கட்டடங்கள். ஸ்வாகத் ஹோட்டல் 1950களில் ஐத்தால் அப்படிங்கிற கன்னடிக குடும்பம் தொடக்கி வைத்த ஹோட்டல். அதோடைய பின்புறத்தில் ஹேமமாலினி கல்யாண மண்டபம். அதற்கு ஒரு காலத்தில் சத்யாகிரகா அப்படின்னு பெயர். சென்னையில் ஒரு காலத்தில் ஒரு பிரபல கல்யாண மண்டபமாகவும் இருந்தது. அதே போல் இந்த ஹோட்டல் ஒரு பிரபல ஹோட்டலாகவும் இருந்தது. அந்த விளாகமே ஜஸ்டிஸ் சோமையா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி அரசராக இருந்த ஜஸ்டிஸ் சோமையாவோட இல்லமாக இருந்தது. அதற்கு பிறகு அதோடைய ஒரு பகுதியில் ஹோட்டலும் மற்றொரு பகுதியில் கல்யாண மண்டபமும் வந்தது. இப்பொழுது அந்த 2 கட்டடங்களையுமே ஏதாவது வியாபாரம், தொழில் ஏதாவது நடக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வருங்காலத்தில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டடம் வருமா, அதற்கு ஏதாவது டெவலப்மெண்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக இந்த ராயப்பேட்டா அப்படிங்கிறதுடைய வரலாறு பெரும்பாலும் பார்த்தோன்னா 19ஆவது நூற்றாண்டு 20ஆவது நூற்றாண்டுடைய வரலாறாக இருக்கலாம். ஆனால் சென்னையுடைய வரலாறில் இந்த பகுதிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த எபிசோட் ஆர் ராதர் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ், ஒரே ஒரு எபிசோடில் ஆரம்பித்தேன், கடைசியில் 4 5 எபிசோடாகவோ வந்து விட்டது. ராயப்பேட்டாக்கு அவ்வளவு வரலாறு. இந்த எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இந்த எபிசோடெல்லாம் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு பகுதியுடன் ஒரு எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.